வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிற வாழைத்தண்டை யூஸ் பண்ணி வாழைத்தண்டு சூப் தான் செய்ய போகிறோம். இந்த மழை காலத்தில் தொண்டைக்கு இதமாக இந்த வாழைத்தண்டு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு கப் சூப் ட்ரை பண்ணவங்க மறுபடியும் இன்னொரு கப் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக வாழைத்தண்டை நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், சின்னதாக ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு நல்லா இந்த அளவு வெந்து வந்த உடனே வாழைத்தண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வாழைத்தண்டை நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கி வரணும், அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது கூடவே 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த அளவு வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கி வந்த உடனே இதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வாழைத்தண்டு வேக வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை கொஞ்சமா தனியா எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவு கொதி வந்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த சோள மாவு சேர்க்குறோம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவு கொதி வந்த உடனே காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூளை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைத்தண்டு சூப் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.